அந்த ஆஃபீஸ்க்கு நீ வரமாட்டேன்னு நினச்சியா, அந்த ஃபைலை பற்றி அவங்க பேசலை. ஆஃபீஸ்க்கு நீ வரமாட்டேன்னு நினச்சியா, எம்ப்ளாய்மெண்ட் வந்த உனக்கே எவ்வளோ இருக்குன்னா எக்ஸாம் எழுதி வந்த எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கமிஷன் மேடம் சொன்னாங்க. ரொம்ப மன உளைச்சல் அப்பவே மேலேருந்து குளிச்சிருவாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க சார். ரொம்ப நடிக்கிற நீயே ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க சார். எனக்கு அப்போ ஹார்ட் அட்டாக் போகிற மாதிரி ஆயிடுச்சு உண்மையிலேயே. சார் என் பேர் ராஜசேகரி. நான் உதவியாளராக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். ஒர்க்கருக்கு ஒவ்வொரு வருஷமும் யூனிஃபார்ம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு வருஷமும் யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்கணும். அது யூனிஃபார்ம் சப்ளை பண்ணுறது திருப்பூரில் இருந்து வாங்க சொல்லி ஃபோன் பண்ணாங்க. அவங்க அப்போ ஈரோட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே சரவணகுமார் சார் கமிஷனர் இருந்தார். அப்போ அவங்க எங்களோட வாங்கிக்கிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதை சார்கிட்ட சொல்லி சொன்னேன். அவர் வர சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். கேட்டதுக்கு திரும்ப இது ஏற்கனவே பண்ணியிருக்காங்கம்மா, நம்ம இங்கே கோஆப்டெக்ஸில் இங்கே லோக்கலில் இருக்கவங்ககிட்டே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணினார். அவங்களே வர சொல்லி சேரீயெல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாமே பண்ணினார், கொடுத்துட்டேன். அப்போ அவங்க திரும்பவும் எனக்கு கேட்டாங்க. கேட்டதுக்கு மேடம் இது சார் எடுக்கிற முடிவு மேடம், நான் எதுவுமே பண்ண முடியாதுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சது. திரும்ப இப்போ ஒர்க்கர்ஸ்க்கு ஸ்வீட் காரம் கொடுத்தாங்க தீபாவளிக்கு. தீபாவளிக்கு கொடுக்குறப்போ அதாவது இலவச பரிசு தொகுப்பு வழங்கலான்னு சொல்லி ஏற்கனவே முன்னனுமதி மன்றத்தில் கொடுத்துட்டாங்க. அதை கொடுத்ததை வச்சு எல்லாமே ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாருமே கொடுத்துட்டாங்க. கொடுத்த பிறகு அந்த கொடுத்த பிறகு பில்லு கொடுத்தாங்க. பில்லுக்கு சப்ஜெக்ட் வைக்க சொல்லி சொன்னாங்க. சப்ஜெக்ட் சரவணகுமார் சார் இருக்கிறப்ப வச்சு எல்லாமே சப்ஜெக்ட் கையெழுத்து வாங்கிட்டேன். கையெழுத்து வாங்கின பிறகு பில்லுக்கு ரெடி பண்ண சொன்னாங்க. ரெடி பண்ணிட்டு கொண்டு போகிறப்போ இங்கே இவ்வளோ அமௌண்ட்டுக்கு எப்படி பண்ணுவீங்க, அதாவது கொட்டேஷன் வாங்கி டெண்டர் வச்சு தான் பண்ணணுங்கிறது சொன்னாங்க. எனக்கு அப்போ தெரியாதுக்கு சரி பக்கத்தில் இருக்கிற கேட்டுட்டு செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நானே அதே மாதிரி செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போனதுக்கு தான் ஒரே பிரச்சனை. எடுத்துகிட்டு போனதுக்கு நீங்கள் அந்த ஆஃபீஸ்க்கு நீ வரமாட்டேன்னு நினச்சியா, அந்த ஃபைலை பற்றி அவங்க பேசலை. ஆஃபீஸ்க்கு நீ வரமாட்டேன்னு நினச்சியா, எம்ப்ளாய்மெண்ட் வந்த உனக்கே எவ்வளோ இருக்குன்னா எக்ஸாம் எழுதி வந்த எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கமிஷன் மேடம் சொன்னாங்க. இப்போ வந்திருக்கிறவங்க சொன்னாங்க. அது எதுவுமே நான் தெரியலன்னு கேட்டுதான் செய்ய சொன்னாங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னாலும் நீ செஞ்சிருவியா, அவர் கேட்டதை நீ எல்லாமே செய்வியா, அவர் இல்லாமல் நீ எதுவுமே செய்ய மாட்டியா, அவரோட என்னை அனுப்பிச்சி வச்சு பேசி உங்கள் வீட்டுக்கார நம்பர் கொடு நான் பேசுகிறேன் அப்படின்னு 2-3 வாட்டி டைம் கேட்குறாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஆர்மியில் ஒர்க் பண்ணாரு சார். ஆனால் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணி தான் நான் அவர் கல்யாணம் பண்ணேன். சரி நம்மளால ஒருத்தர் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டா நான் பண்ணினேன். அப்படிங்குள்ள அவங்க வீட்டுக்காரர் எதை சொல்லிதான் உனக்கு இப்படி தான் உனக்கு சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப மன உளைச்சல் அப்பவே மேலேருந்து குளிச்சிருவாங்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க சார். ரொம்ப நடிக்கிற நீயே ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறாங்க சார். எனக்கு அப்போ ஹார்ட் அட்டாக் போகிற மாதிரி ஆயிடுச்சு சார். உண்மையிலேயே ஒவ்வொரு நாள் அதாவது நீ வேலை செய்ய திட்டலைன்னா நான் ஏற்றுக்குவேன். தப்பு செஞ்சுருந்தா நம்ம அதை ஏற்றுக்குவோம். அவ்வளோ இது பண்ண மாட்டோம். அவ்வளோ என்னை மன உளைச்சல் ஆக்கிட்டு திரும்ப அவங்க சொன்னாலே எனக்கு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி படபடப்பாக ஆயிடுதுங்க சார். நான் அதில் எதுவுமே செய்யலைங்க சார். இது நாள் வரைக்கும் அந்த சீட்டில் யார்கிட்டையும் எதுவுமே வாங்குறதில்லை, எதுவுமே நான் செய்யறதில்லை. என் மனசாட்சி ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிற மைண்ட்ஸுக்கு தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். என்னை அப்படி பேசி ரொம்ப எனக்கு ஒரு வாரமாக வீட்டில் போயிட்டு திரும்பவும் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சுட்டு எங்கள் வீட்டுக்காரர் திட்டினாரு. அதனால் மறுபடியும் இவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு தேத்திட்டு நான் இருக்கேன். திரும்ப இப்படி சஸ்பெண்ட் பண்ணால் நான் அதில் எதுவுமே பண்ணலைங்க சார். நான் பண்ணிட்டுலாம் நான் மனசார ஏற்றுக்குவேன். நைட்டு தான் சார் சஸ்பெண்ட் பண்ணாங்க. இன்னொருத்தோட இணைச்சி வச்சு பேசுகிற அளவுக்கு நான் எதுவுமே பண்ணலைங்க சார். சென்னையில போய் சீனிவாசன்ல போய் லோன் ஆகி முடிவு பண்ணீங்க. நீங்க நல்லதா பண்றீங்க, நல்லதா பண்றீங்க. 2-3 பேர் வச்சு கேட்டு நீங்களா உட்காந்து வச்சுங்களேன். அப்புறம் பேச வீணா போயிருங்க. அவ்வளோ சொல்லிட்டு வரி வசூல்ல வரும் நம்ம மாநகராட்சி 100 நடந்துச்சு. இல்ல 100% வரி வசூல் பண்ணிட்டாங்க. கமிஷன் மிரட்டி எல்லாமே மிரட்டின்னு சொன்னா ஓகே. டிபார்ட்மெண்ட், வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட், என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், இது எத்தனையும் சேர்ந்து நீங்க 50% பண்ணிருக்கீங்க. இல்லை நாங்கள் வேலையே நாங்கள் பார்க்கலாம், சும்மா வந்துட்டோம் சம்பளம் சொல்லுங்க. ஓகே சும்மா வந்து சம்பளம் வாங்கிங்க. ராஜசேகரி சஸ்பெண்ட் பண்ணி தான் காரணமா? ஃபைல பாத்தீங்களா? என்ன ஃபைலுக்கு என்ன ஃபைலுக்கு என்ன நடவடிக்கை? குறைவான வார்த்தைகள் பேசுறீங்க.
மாநகராட்சியில் நாங்கள் எல்லாரும் வந்து கரூர் மாநகராட்சியில் பணியாளராக வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவங்க சொல்கிற வேலையை நாம் கேட்டுட்டு தாங்க சார் இருக்கிறோம். கேட்காமலாம் இல்லைங்க சார். எல்லாரும் அந்த வேலையை யாராருக்கு என்னென்ன உண்டான வேலை கொடுத்துருக்காங்களோ அந்த வேலையை நாங்கள் கேட்டுட்டு தான் சார் இருக்கிறோம். வசூல் பண்ண சொல்கிறாங்க வாட்டர் சப்ளையாளர்களும், அதுவும் பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாதுங்க சார். இப்போ இந்த ராஜசேகரிங்கிற அம்மா வாங்கம்மா, அந்த பொண்ணு முன்னாள் ராணுவனுடைய மனைவி சார். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு நேற்று இரவு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு நாங்களெல்லாம் இந்த அம்மாவை எதிர்த்து தான் நாங்களெல்லாம் ஒரு தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கும் இங்கே இருக்கிற அத்தனை ஸ்டாஃபும் கையெழுத்து போட்டு மனு கொடுத்துருக்குறோம். கலெக்டர் ஆஃபீஸ் கொடுத்துருக்குறோம், தமிழக முதலமைச்சர் தனிப்பிரிவு கொடுத்துருக்குறோம், மனித உரிமைகள் ஆணையத்துக்கு கொடுத்துருக்குறோம், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறோம் சார். அந்த கொடுத்ததை இந்த அம்மா எப்படியோ விசாரிச்சு கண்டுபிடிச்சு இந்த பிள்ளை தான் இத்தனைக்கு காரணம்னு சொல்லி இந்த பிள்ளையை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். இந்த பிள்ளை 4 நாளைக்கு முன்னால் தற்கொலை முயற்சிக்கு போய் நாங்களெல்லாம் காப்பாற்ற மாட்டோம் சார். கேளுங்க சார், இல்லைன்னா கேளுங்க சார். இப்படி ஒவ்வொரு நாளும் நித்தம் எங்களால் போராடுறோம். இன்னைக்கு தேதி என்ன சார்? 5 அலுவலகத்தில் ஒருத்தர் அன்பழகன் வேலை பார்க்குறாரு சார். அவர் இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ கோயம்புத்தூர் போயிருக்காரு சார் செக்கப்புக்கு. தினம் அந்த டார்ச்சர்லாம் நீங்கள் தாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான டார்ச்சர் அவ்வளோ பண்ணுறாங்க. சோறு திங்கிறியா, சோத்தை விட்டு என்ன திங்க, இப்படி எத்தனை நாளைக்கு சார் எங்களால் கேட்க முடியும்? என்ன பண்ணுங்க. இப்போ அந்த பிள்ளையோட கண்ணிய குறைவான வார்த்தைகளை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது சார். தயவு செய்து எங்கள் அலுவலக பணி, அதாவது காலையில் 9:30 மணியா சாயங்காலம் 6 மணிக்கு நாங்கள் கிளம்பிடுவோம் சார். அந்த அலுவலக பணி நேரத்தை தவிர மீதி நேரங்களெல்லாம் அந்த பணி நடக்கக்கூடாது சார். இங்கே அவங்க என்ன நினைக்கிறாங்க, 6 மணிக்கு மேலே தான் அவங்க பணியை பார்க்க சொல்கிறாங்க, காலையில் 8 மணிக்கு வர சொல்கிறாங்க. அப்படி இருந்து நாங்கள் மக்களோட முதல்வர் பயிரெல்லாம் சிறப்பாக தானே முடிச்சிருக்கோம். பேச்சுக்கள் பாருங்க, கண்ணிய குறைவான பேச்சுக்கள் சார். எங்கனாலே தாங்க முடியல சார். நானெல்லாம் உண்மையால் விட்டுருந்தா 3 நாளைக்கு மேலே தற்கொலை பண்ணியிருப்பேன் சார். எல்லாரும் இங்கே பாருங்க, எல்லாரும் கேளுங்க. அவ்வளோ மன உளைச்சல் சார், அவ்வளோ மன உளைச்சல் சார். எங்க சார் போய் சொல்லுங்க என்ன சார்? கண்ணிய குறைவான வார்த்தைகளை அந்த அம்மா இனிமேல் பயன்படுத்தக்கூடாது ஆச்சுங்களா. 2வது, எங்களுக்கு சம்பளம் வந்து இன்னைக்கு தேதி 5 ஆச்சு, இது வரைக்கும் சம்பளம் போடல 6. அது மீறி சம்பளத்தை கேட்டோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, போய் வசூல் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதனால கண்ணிய குறைவான வார்த்தைகளை அந்த அம்மா இனிமேல் பயன்படுத்த தவிர்க்கணும். அந்த ராஜசேகரிங்கிற அந்த பிள்ளையினுடைய சஸ்பெண்டை ரிவோக் பண்ணி திரும்ப அந்த பிள்ளையை டியூட்டியில் ஜாயின் பண்ணது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.